பெயரினுடைய சொற்களுடைய அமைப்பு பிரகாரமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கம் அசைவிலும் என்ன செய்யப்படுகிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை சரிவர அதை பின்பற்றுவோமையானால் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சாப்பிடார்கள் அல்லாஹ் ரசூலுடைய பெயரை சொல்லப்படக்கூடியதாக வழங்கும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யக்கூடிய நூறை நோக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நிலையில் இந்த அளவுக்கு இருந்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கடைசி நேரம் கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றது போல் வாழ்ந்தால் இறுதி நேரத்தில் நமக்கு என்ன செய்ய முடியும்? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது. அப்பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரும் அவருடைய வாழ்க்கையை நம்மோடு சேர்த்து வருகிறது. அது மட்டுமல்ல, மன்னரையில் அமர நம்மை படுக்க வேண்டிய தண்ணியில் படுக்க வேண்டிய பொழுது அங்கேயே யாரை பற்றி எதை கூறப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிபிரகாரம் அல்லாஹ் ரசூலுடைய கூட்டத்தின் பிரகாரம் வாழ்ந்திருந்தால் மன்னரை என்ன செய்யப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படத்தையோ அவர்கள் குறித்து கேட்டு எடுத்து கேட்கப்படும் பொழுது நாம் சரிவர உலகில் வாழ்ந்திருந்தால் நபியினுடைய வழிமுறையை பின்பற்றி இருந்தால் அங்கே என்ன செய்யப்படுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படும் பொழுது இவர் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என்ன செய்யப்படும்? இவர் என்னுடைய நபி என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலை மன்னரையில் நமக்கு இருக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாஷர் மைதானத்திலும் நாளை சொர்க்கத்தில் நுழைவதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாத்துகள் பார்க்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த நபியாக இருக்கக்கூடியவருடைய பிறந்த தினமாக இதை நாம் என்ன செய்யப்படக்கூடிய நினைவுபடக்கூடியதாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நபி உலகத்திற்கு வருவதற்கு எத்தனையோ உம்மத்தினர்கள் எதிர்பார்க்கப்பட்டே இருந்தார்கள். இறுதியில் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? நாம் அவருடைய உம்மத்தாக அமைக்கப்பட்டிருக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா நபியை செய்திருக்கக்கூடிய வேறு உபகாரமாக இருக்கிறது. எனக்கா உங்கக்கா நான் போட்டோ எடுக்கிறேன். சுகையில் கேட்டான் உதவி தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவருடைய ஷபா தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசுவதை இன்று விழாவில் எடுப்பதையும் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்துவிட்டார்? நசீப் பெற்றவர்களாக இருக்கிறார். அரபி கவியில் சொல்லப்படும் பொழுது அந்நசீபு நசீபு உலவுக்கான ஜபலை அந்நசீபு நசீபு உலவுக்கான ஷஃபத்தை. ஒரு மனிதனுக்கு நசீப் விதியில் எதுக்குமே என்றால் ரெண்டு மலையின் மத்தியில் இருந்தாலும் என்ன செய்யும்? அவனை தேடி ஒரு மனிதனுக்கு நசீப் என்றால் ரெண்டு உடலுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது? அவனுடைய வாய்ப்பு அவனை வந்து சென்றடைய முடியாது. ஒரு கவியும் இருக்கிறது. அதே போலத்தான் இன்று உலகத்தில் விலகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நபியை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் என்ன செய்தார்கள்? பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மதத்தினர்கள் எல்லாம் ஏற்றுக்கு போனார்கள். ஏனென்றால் இன்றைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வர்த்தகர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தலைவராக இருக்கிறார்கள். அவர் தலைவராக இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய நினைவூட்டுவதற்காக மக்களுக்கு என்ன செய்கிறார்? அவ்வப்போது ஒரு அன்பளிப்பை செய்கிறார். அவ்வப்போது பத்திரிகையில் ஒரு செய்தியை சொல்கிறார். சொல்லி தான் இருக்கிறேன் என்று நினைவை குத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு மேல் வந்து சென்றால் இன்னும் நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கிறார் என்றால் இது அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய பெரிய ஒரு கண்டையா இருக்கிறது. எத்தனையோ நபிமார்கள் எத்தனையோ பேர்
தோழர்கள் வந்தார்கள். அனைவர்களையும் என்ன செய்தார்கள்? கடவுள் என்று சொன்னார்கள். ஆனால் கண்மணி நாயகம் அப்படிப்பட்ட அந்த சொல்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்திருக்கூடிய எத்தனையோ பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? போராடிக்கூடிய அளவுக்கு சகாபாக்களுடைய அன்பு இருந்திருக்கிறது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஷஃபாத் கிடைக்கும். இவ்வுலகத்திலும் மறுபுலகத்திலும் என்ன செய்வார்கள்? வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் ஆவார்கள். எந்த அளவுக்கு என்றால் சுட்டிக்காட்டுகிறார். உதவியா உடன்படிக்கை நடந்திருக்கும் பொழுது மாற்று மதத்தில் இருந்த ஒரு தூதுவராக வந்தவர். அவர் பல அரசாங்களுடைய தூதுவர் குழுவிலே சென்றவர். அவர் சொல்லிக்காட்டுகிறார், நான் எத்தனையோ தூதுக்குழுவர் இடத்திலே சென்றிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு தூதுவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை பார்த்தது என்னவென்றால், அவர் துப்பினால் அவருடைய எச்சி என்ன செய்கிறது? தன்னுடைய மற்ற தோழர்கள்